இப்போது பார்த்தீங்கன்னா நம்மளோட வெப் டெவலப்மெண்ட் டுட்டோரியல் நம்பர் 5 சாரி 6 இருக்கும். ஆமாம், நேற்று 4 5 எடுத்துருவாங்க. ஓகே, இன்னைக்கு 6 அப்படின்னா. ஆமாம், இந்த டுட்டோரியல் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு மிஸ்டர் சசிதரன் சொல்லுவார். அதாவது நம்ம போன வீடியோலாம் எப்படி பண்ணியிருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில டேக்ஸ் எல்லாம் வந்து நான் இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சேன். ஆனால் HTML கோடு வந்து அப்படி எழுதுவாங்களான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. நம்ம வந்து சில வழிமுறைகள்லாம் ஃபாலோ பண்ண வேண்டியது. ஓகேவா? நம்ம வந்து அதாவது அந்த மாதிரி சில வழிமுறைகள் இருக்குது. அதாவது ஃபஸ்ட்டு நம்ம எடுத்தோடனே ஒரு பாய்லர் பிளேட் கோடு ஒன்று எழுதணும். ஸோ அது என்னங்கிறத வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போயிருவோம். ஃபுல் பாய்லர் பிளேட்னு கேட்குறீங்க? பாய்லர் பிளேட் டெக்ஸ்டிங் வரும், பார்த்துக்கங்க. ஆமாம், ஓகே. என்ன பண்ணலாம்? பாய்லர் பிளேட் கோடு. ஓகே, பண்ணிடுவோம். லேப்டாப் எடுத்து வச்சிட்டிங்களா? எடுத்து வைக்கிறதுனா மாற்றம் எடுத்து வச்சுங்க. நீ எங்கடா எடுத்து வச்சுருக்கேன்னு கேட்டிங்கன்னா சைடில் இருக்கும். ஓகே, எழுத ஆரம்பிச்சிருவோம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். வாங்க போகலாம். ஓகே, இப்போ வந்து நீங்கள் உங்களோட விஎஸ் கோட் ஓப்பன் பண்ணிவிட்டு தென் உங்களுக்கு ஏதாவது பிடிச்ச டெக்ஸ்ட் எடிட்டர் ஓப்பன் பண்ணிவிட்டு HTMLனு டைப் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு சஜஷன்ஸ் காமிக்கும். அதில் வந்து HTML5 அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து நீங்கள் கொடுங்க. அந்த லேட்டஸ்ட் வெர்ஷன். ஸோ கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு கோடு வந்து ஜென்ரேட் ஆகும். இந்த கோடை தான் நம்ம என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஆனால் இந்த வீடியோவில் வந்து இந்த மெட்டா டேட்டா டீட்டெயில்ஸ் இருக்கிற இந்த டேக்ஸ், அதாவது மெட்டா அப்படின்னு சொல்லிட்டு போட்டு இந்த கேரக்டர் செட்டு அந்த இதெல்லாத்தையும் வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறதில்ல. இப்போ சொன்னோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து கன்ஃபியூஸ் ஆகிடுவீங்க. ஸோ அதனால் வந்து இப்போ இந்த டேகை வந்து பார்க்க மாட்டோம். இப்போதைக்கு இதை மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு இதில் மட்டும் என்ன இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்ப்போம். ஒரு வெப்சைட் பண்ணுறதுக்கு இந்த ஒரு பாய்லர் பிளேட் கோடு அப்படிங்கிறது வந்து எசென்ஷியல். ஓகே, இப்போ வாங்க ஃபஸ்ட் லைன்லேருந்து என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் லைனில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்க்ளமேட்டரி மார்க் போட்டு டாக் டைப் HTML அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கு பார்த்தீங்களா? அது எதுக்கு அப்படின்னா இந்த HTML ஃபைல் வந்து வெர்ஷன் 5 அப்படின்னு சொல்கிறதுக்காக. ஸோ அதை குறிக்குது இது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா HTML lang = en அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது பார்த்தீங்களா? அதாவது உங்களோட வெப்சைட் வந்து இங்கிலீஷில் இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்காக அப்படி ஒன்று இருக்குது. எப்போவுமே ஒரு HTML ஃபைலில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ரூட் எலமெண்ட் இருக்கணும். அதாவது HTML எலமெண்ட். இதுக்குள்ளே தான் நம்ம வந்து நம்மளோட எல்லா எலமெண்ட்டையும் வந்து போட போகிறோம். ஸோ உள்ளே பார்த்தீங்கன்னா ஹெட்டிங் டேக் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. இங்கே வந்து நம்மளோட ஹெட்டிங் டீட்டெயில்ஸ், அதாவது சில ஃபைல்ஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து இன்க்ளூட் பண்ணுவோம். CSS JavaScript மாதிரி அந்த ஃபைல்ஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து இங்கே தான் ஸ்பெசிஃபை பண்ணுவோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா டைட்டில் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. இது என்ன பண்ணுதுன்னு பார்த்துடலாம். இங்கே டாக்குமெண்ட் இருக்குது. இப்போ நான் வந்து அதை சசின்னு மாத்திரம் பாருங்கள். நான் வந்து இதை ரன் பண்ணுறேன்னு வச்சுக்கலாம். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே ஒன்றுமே இல்லாத மாதிரி தெரியும். ஆனால் இங்கே மேலே பார்த்தீங்கன்னா சசி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறது நீங்கள் பார்க்கலாம். இப்போ நீங்கள் எக்ஸாம்பிளுக்கு youtube.com போயிருந்தீங்கன்னா மேலே யூடியூப் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று காமிக்குது பார்த்தீங்களா? அந்த ஒரு லோகோவும் காமிக்கும். ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹெட்டிங் டேக்கில் தான் நம்ம வந்து போடுவோம். இந்த ஹெட்டிங் டேக்கில் தான் அந்த மாதிரி டீட்டெயில்ஸ், அதாவது என்ன பேர், வெப்சைட்டோட அந்த மேலே டேப்பில் வர பேர், அண்ட் தென் அந்த வெப்சைட்டோட ஐகான். இங்கே ஒரு ஐக்கான் இருக்கும். இப்போ வந்து குளோப் சிம்பிள் இருக்குது. இங்கே ஐக்கான் எதுவும் நம்ம இம்போர்ட் பண்ணல. ஸோ அதையும் எப்படி பண்ணுறதுன்னு நம்ம கூடிய சீக்கிரம் பார்ப்போம். ஸோ அதெல்லாம் வந்து இங்கே வந்துடும். அந்த HTML டேக் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நீங்கள் சமைக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் எடுத்து வைக்கிற பாத்திரம் மாதிரி. நீங்கள் அந்த பாத்திரத்தில் தான் நீங்கள் சமைக்க போகிற வேண்டிய எல்லா விஷயத்தையும் போட்டு சமைப்பீங்க இல்லையா? அது மாதிரி தான் HTML டேக்கும். நீங்கள் எது HTML டைப் பண்ணாலும் அந்த HTML டேக் உள்ள தான் டைப் பண்ணுவீங்க. என்ன ஒரு புத்திசாலித்தனம்! பாத்திரம் எல்லாம் உங்களால் சமைக்க முடியுமா? முடியாதுல்ல. முடியும். அதே மாதிரி வேணும் கண்டிப்பாக. அதே மாதிரி HTML டேக் இல்லாமல் உங்களால் HTML கோட் எழுத முடியாது. எழுத முடியும், ஒர்க் ஆகாது, நல்லா இருக்காது. அது வந்து சரியான முறை கிடையாது. எழுதலாம், நல்லா இருக்காது. ஸோ காலில் நடந்தால் தான் கரெக்ட், கையில் நடந்தால் தப்பு. நடக்க முடியும், ஆனால் அப்படி நடக்கக்கூடாது. ஸோ இந்த மாதிரி HTML ஓப்பன் டேக், க்ளோசிங் டேக் தெரியுது பார்த்தீங்களா? ஸோ இதுக்குள்ளே தான் நம்மளோட எல்லா டேக்ஸும் இருக்கும். நம்ம ப்ரோக்ராம் பண்ண போகிற எல்லா டேக்ஸும். இப்போ நம்ம ஹெட் டேக்னா என்னென்னு சொல்லிட்டு பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு பாடி டேக். அதாவது நம்ம வெப்சைட்டில் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வெள்ளையாக இருக்குது பார்த்தீங்களா? இந்த இடம் ஃபுல்லாக வர வேண்டிய கண்டென்ட் எல்லாமே இந்த பாடி டேக்குள்ளே தான் நம்ம எழுதுவோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் இங்கே வந்து H1 போட்டுட்டு ஹாய் அப்படின்னு சொன்னேன் அப்படின்னா ரீலோட் பண்ணுமா? பண்ணிங்கன்னா உங்களுக்கு சொல்லிட்டு எல்லாமே இங்கே தான் வரும். ஸோ இந்த பாடி டேக்கில் தான் இது வந்து வரும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா HTML பாய்லர் பிளேட் கோடு. ஸோ இந்த வீடியோவுக்கு இது போதும். இதை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. நம்ம வந்து இந்த பாடி டேக்கில் தான் நம்மளோட HTML எல்லாத்தையுமே எழுத போகிறோம். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோக்கானது. அவ்வளோதான். 6th வீடியோ பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சாச்சு. இதில் இருந்த விஷயம்லாம் என்ன சொல்லி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த விஷயம் இல்லாமல் உங்களால் ப்ரோக்ராம் பண்ண முடியும், வெப்சைட்டும் பண்ண முடியும். ஆனால் அது கரெக்டான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் கிடையாது. ஸ்டாண்டர்டான ஃபார்ம் கிடையாது. ஓகேங்களா? அதனால
இது எல்லாமே வெப்சைட் பண்ணாதீங்க. ஓகேங்களா? காலையிலே நடங்க, கையில் நடக்க தெரிஞ்சாலும் காலையிலே நடங்க, அதுதான் சேஃப்டி. ஓகே, இவன் தான் விஷால், நான் தான் சசி. நன்றி, வணக்கம்.